அந்த பையன் என்ன அப்படின்னா அந்த கெவினுக்கு அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது வந்து இந்த கெவின் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் சுட்டித்தனமான பையன். சரியா? அதாவது எதுனாலுமே என்ன பண்ணுவான், அடம் பிடிப்பான். எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னா அடம் பிடிக்கிற ஒரு பையன். அப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அவங்க அம்மா கிட்ட எனக்கு பூனை வேணும்னு சொல்லி கேட்டு அடம் பிடிச்சான். அப்போ பூனை வேணும்னு சொல்லி கேட்டு அடம் பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டான், அவன் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா ஒரு பூனை வாங்கி தரேன் அவனுக்கு அப்படின்னா எனக்கு இப்பயே எனக்கு பூனை வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெட்டினரியெல்லாம் இருக்குல்ல, பெட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, குட்டி பூனை நாய் எல்லாம். திரும்பி உட்காருங்க, திரும்ப அக்காவை பாரு திரும்பிக்கோ, திரும்ப கையெடு, வயலேருந்து கையெடு வேற, திரும்பி உட்காந்துக்கோ, சமத்தா உட்காரு. சரியா? அப்போ பூனை சரின்னு சொல்லிட்டு பெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நாய் பூனைக்குட்டியெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் பூனைக்குட்டியை வாங்கிட்டு வந்தாங்க. குட்டி வாங்கும்போது எவ்வளோ இருக்கும் பூனைக்குட்டி, எவ்வளோ குட்டியாக இருக்கும், அளவு வச்சுக்காங்க, அவ்வளோ இருக்கும். இந்த கைக்குள்ள அடக்குற மாதிரி இருக்குமா, அப்படி காணியா தானே இருக்கும், பிறந்தது அவ்வளோதானே இருக்கும். அதை எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்தோடனே இவன் என்ன அப்படின்னா, இந்த பூனை சீக்கிரம் பெருசாகணும், இன்னைக்கே பெருசாகணும், சீக்கிரம் பெருசாகனா ஆகுமா, கொஞ்சம் கொஞ்சமாக தானே அது பெருசாகும், பெருசா ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவன் பார்த்துட்டே இருந்திருக்கு, அது பெருசாகலை அப்படிங்கவும் எனக்கு என்ன செய்ய வேண்டாம், அந்த பூனை எனக்கு வேணாம், எனக்கு என்ன வேணும், மீன் வேணும், எனக்கு மீன் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சரி பொறுப்பா வாங்கி தரோன்னு சொன்னாங்க. எனக்கு இப்பயே மீன் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், அழுதுருக்கான். அழுத உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மீன் என்ன பண்ணிட்டாங்க, போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தோடனே அந்த மீன் டப்பாக்கில் போட்டோடனே அந்த மீன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக இற போடணும், அது சாப்பிடும். மீன் தொட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து லேசாக என்ன பண்ணணும், இற போடணும், அது சாப்பிடும். அப்போ இவன் ஏற்கனவே என்ன பண்ணோம், அவசர குணம் தானே. அப்போ என்ன பண்ணிட்டான், எனக்கு மீன் தொட்டி என்ன செய்யணும், மீன் எனக்கு உடனே வளர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ மீனுக்கு போடுற இவ்வளோ இறைய போட்டுடும். ஒரே நாள் கடிக்கக்கூடாது, ஒரே நாளில் என்ன பண்ணணும், அந்த மீன் பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், இவ்வளோ இறைய உள்ளே போட்டுடும். உள்ளே போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த மீன் என்ன பண்ணும், உள்ளே இற போட்டால் அந்த மீன் என்ன பண்ணும். இப்போ ஆடு இருக்குது, ஆட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடு வைக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதை இது பண்ணும்ல, அதிகம்